கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். தமிழக முதல்வர்களாக 5 பேர் 1967லேருந்து புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் இருந்தவங்க. 5 பேர் திரைத்துறையை சார்ந்தவங்க. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய துணைவியார் விஎன் ஜானகி அவர்கள், பிறகு அடுத்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் என்று 5 பேர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே திரைத்துறை சார்ந்தவங்க அரசியலுக்குள்ளே வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்படி வந்து ஜெயிச்சு காட்டின ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எண்டமுரி தாரக ராமாராவ், அதாவது என்டி ராமாராவ், என்டிஆர் இந்த 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 1923 இவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தையார் இவரை படிக்க வைக்கிறாரு. இவர் பிஏ பட்டமும் வாங்கினவர். ரொம்ப பேருக்கு தெரியாது அது. அது மட்டும் இல்லை, பத்திரப்பதிவு ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். பிறகு சைக்கிளில் வீடு தோறும் பால் ஊற்றுறதுக்கான முயற்சி காலையில் எழுந்திரிச்சு எல்லா வீட்லேயும் போய் பால் விட்டு வருவார். அதனால தான் தெலுங்கு தேசம் கட்சி தொடங்கின போது தெலுங்கு தேசம் என்ற அந்த கட்சிக்கு சின்னமாக சைக்கிள் சின்னம் வந்தது. தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்காத மனிதர், ஆஜானுபாகமான தோற்றம், எந்த பாத்திரத்தில் நடக்க முடியும். திரைத்துறைக்கு வர்றார், நாடகங்கள் நடிக்கிறார். அப்படி திரைத்துறைக்கு வந்தபோது எல்வி பிரசாத் அவர்களுடைய மனதேசம் அப்படின்னு ஒரு முதல் படத்தில் நடிக்கிறார். அடுத்து அப்போ எல்லாம் சென்னை தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துக்குமே தலைநகரம் இது தான். சென்னை ராஜதானின்னு பேர். அதுக்கு ஒரு முதல்வர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இங்கே தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாரு. பாதாள பைரவிங்கிற படம், அது தெலுங்குலேயும் சரி தமிழில் டப் பண்ணப்பட்ட படம்பாங்க. அது பெரிய பேரை இவருக்கு கொடுத்தது, பாதாள பைரவி. பிறகு மாயாபஜார். இந்த மாயாபஜார்லேயும் மற்ற படங்கள்லேயும் இவர் கண்ணனாக நடித்ததுனால கிருஷ்ணர் வேஷமாக இருந்தாலும் சரி, ராமர் வேஷமாக இருந்தாலும் சரி, இன்னொரு நடிகரை இதுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. குறிப்பாக கர்ணன் படத்தில் அவர் உள்ள நுழையிற காட்சியிலேருந்து அந்த படம் போகிற போக்க பார்த்திங்கன்னா அப்படி கதவை அப்படி ஓப்பன் ஆனோடனே நிற்பார். எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, தேவடுகார் அப்படிங்கிற மாதிரி கும்பிடுவாங்க. அந்த படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு அவர் பாடிட்டு வர்றதும், அந்த குந்தியோட பேசுகிறதும், கர்ணனோட பேசுகிறதும், அப்படி ஒரு பெரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இருந்ததுன்னா, இவருக்கு ஒரு தெய்வீக இமேஜ் இருந்தது. கடவுள் போல் இவரை பார்த்தாங்க. சென்னைக்கு வரக்கூடிய ஆந்திராக்காரர்கள் என்ன செய்வாங்களாம், திருப்பதி போயிட்டு வர்றபோது இவரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போவாங்களாம். தெலுங்கு உலகினுடைய முடிசூடா மன்னன். தமிழில் பார்த்திங்கன்னா லவகுஷா நடிச்சிருக்காரு. அதே போல் சம்பூர்ண ராமாயணம் நடிச்சிருக்காரு. பழைய படங்களில் சமூக படங்கள் நடிச்சிருக்காரு. இப்படி பல படங்கள் நடித்த அவர் பிற்காலத்தில் தேர்தல் நின்னார். தெலுங்கு தேச கட்சியில் 3 முறை முதல்வரானார். பிறகு இடையில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. அத்தனை பெருமை கொண்ட அவர் 1996 மறைகிறார். அதாவது திரையுலகில் சாதித்ததோடு மற்ற விஷயங்களையும் சாதித்து பெருமை கொண்டவர். ஒரே ஒரு வார்த்தை, நம்முடைய பி. வாசு அவர்கள் அவருடைய பையனை படத்தில் நடிக்க வைக்க போகிறார். இவருக்கு 10 பிள்ளைகள். அப்போ பார்க்க போகிறாரு. அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தாராம். இவருக்கு தெலுங்கு தெரியாராம். அவர் வந்தோடனே என்ன பண்ணாரா, ரண்டி உள்ளவான்னு அர்த்தம், கூச்சண்டி உட்காருன்னு அர்த்தம், செப்பண்டி சொல்லுன்னு அர்த்தம். அப்போ இவர் சொன்னாரா, எனக்கு தெலுங்கு தெரியாது, தமிழில் தான் பேச முடியும், நீங்கள் எனக்கு தமிழில் கேட்க முடியுமா, நீங்கள் தமிழில் பேச முடியுமான்னு கேட்டாராம். உடனே என்டிஆர் சொன்னாராம், தெலுங்கு தேசத்தினுடைய முதலமைச்சரை தமிழில் பேச சொல்கிற அப்படின்ட்டு ஒரு சிரிச்சிட்டு சொன்னாராம். தமிழில் தானையா பேசுவேன், நான் சாப்பிட்டது தமிழ்நாட்டு சோறு, நான் குடித்தது தமிழ்நாட்டு தண்ணி, என்னை வளர்த்தது தமிழ்நாடு தான், நீ தமிழ்லேயே சொல்லு கதையன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்தவர்.
இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் திரைப்பட உலகில் தெய்வமாக.